வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சனிக்கிழமை வெள்ளை மாளிகை அணுசக்தி உடன்படிக்கைக்கு பேச்சுவார்த்தை நடத்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அழைப்பை ஈரான் நிராகரித்ததற்கு பதிலளித்தது. டெஹ்ரானை ராணுவ ரீதியாகவோ அல்லது ஒரு ஒப்பந்தம் செய்வதன் மூலமாகவோ சமாளிக்க முடியும் என்று ட்ரம்பின் வலியுறுத்தலை மீண்டும் வலியுறுத்தியது. அவர்களது கூற்றின்படி ஈரானுக்கு இருப்பது இரண்டே தீர்வுகள், ஒன்று டீல் அல்லது போர். வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் பிரையன் ஹியூஸ் கூறிய போது, ஈரான் ஆட்சி அதன் மக்கள் மற்றும் சிறந்த நலன்களை தீவிரவாதத்திற்கு முன்னால் வைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றார். ட்ரம்ப் தனது பங்குக்கு ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க அனுமதிக்கப்படாது என்ற தனது நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி டீல் இல்லாவிட்டால் ராணுவ நடவடிக்கை என்று கூறினார். ஃபாக்ஸ் பிசினஸ் தொலைக்காட்சி நேர்காணலின் போது ஈரானுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தினார். ஈரானிய இஸ்லாமிய குடியரசுடன் அதன் அணுசக்தி திட்டத்தை விவாதிக்க நேரடி பேச்சுவார்த்தைகளை முன்மொழிந்தார். நேர்காணலின் போது ட்ரம்ப் தனது சொல்லாட்சியை அதிகப்படுத்தினார். அவர் தனது செய்தியில் ஈரானை எச்சரித்தார். நாங்கள் ராணுவ விருப்பத்திற்கு செல்ல வேண்டியிருந்தால் அது ஈரானியர்களுக்கு மிகவும் மோசமாக இருக்கும். அவர்கள் அணு ஆயுதம் வைத்திருக்க நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் நேர்காணலின் போது பல தடவைகள் கூறினார். இது நேற்று சனிக்கிழமை மாலை அலி கமேனியை நிராகரிக்க தூண்டியது. 2015ஆம் ஆண்டு முதல் வாஷிங்டன் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ராஜதந்திரத்தை பயன்படுத்தியது. ஈரான் மீது விதிக்கப்பட்ட தடைகளை தளர்த்துவதற்கு ஈடாக கூட்டு விரிவான செயல் திட்டம் JCPOA எனப்படும் ஒப்பந்தத்தின் கீழ் முயன்றது. இருப்பினும் ஜனாதிபதி ட்ரம்ப் 2018ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தில் இருந்து விலகினார். இது ஒப்பந்தத்தின் சரிவுக்கு வழிவகுத்தது. தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் ட்ரம்ப் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை இறக்கி ஈரானை வழிக்கு கொண்டு வரும் அதிகபட்ச அழுத்த மூலோபாயத்திற்கு திரும்பியுள்ளார். ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயதுல்லா அலி கமேனி நேற்று சனிக்கிழமை அமெரிக்க நடவடிக்கைகளை கொடுமைப்படுத்துதல் தந்திரங்கள் என்று வர்ணித்தார். அயதுல்லா அலி கமேனி தமது அதிகாரிகளின் முன் உரையாற்றிய போது, சில கொடுமைப்படுத்தும் அரசாங்கங்கள் மீது பேச்சுவார்த்தைகளை வலியுறுத்துகின்றன. சில வெளிநாட்டு பிரமுகர்கள் மற்றும் தலைவர்களுக்கு கொடுமைப்படுத்துதல் என்ற வார்த்தையை விட பொருத்தமான சொல் எதுவும் எனக்கு தெரியாது என்றார். ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட மறுத்தால் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ட்ரம்ப் மிரட்டிய பின்னர் அலி கமேனி தனது அதிகாரிகளிடம் கூறினார். அவர்களின் பேச்சுவார்த்தைகள் பிரச்சனைகளை தீர்ப்பதை நோக்கமாக கொண்டவையல்ல, அவை ஆதிக்கத்தை நோக்கமாக கொண்டவை என்று கமேனி கூறினார். வெள்ளிக்கிழமை ஈரானின் சுப்ரீம் தலைவருக்கு கடிதம் எழுதியதாக ட்ரம்ப் கூறினார். அந்த கடிதத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து புதிய பேச்சுக்களை வலியுறுத்துவதாகவும், ஆனால் அதற்கு ஈரான் மறுத்தால் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிப்பதாக எழுதியதாக கூறினார். அமெரிக்க ஜனாதிபதியிடமிருந்து ஈரானுக்கு எந்த கடிதமும் வரவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். நாங்கள் ஒரு கடிதம் பற்றி கேள்விப்பட்டோம், ஆனால் எங்களுக்கு எந்த கடிதமும் கிடைக்கவில்லை என்று ஒரு அரசு தொலைக்காட்சிக்கு தெரிவித்தார். இப்படித்தான் ட்ரம்ப் புட்டினுடன் தொலைபேசியில் பேசிய போது உக்ரைனில் ஐரோப்பிய படைகளை நிறுத்துவதில் தமக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது என்று புட்டின் தெரிவித்ததாக கூறினார். மறுநாளே அப்படி எதையும் கூறவில்லை என்று ரஷ்ய தரப்பில் கூறப்பட்டது. இப்போது ட்ரம்ப் அனுப்பியதாக கூறிய கடிதம் வரவில்லை என்று ஈரான் கூறுகிறது. ஒருவேளை ட்ரம்ப் தாம் செய்ய விரும்பியதை அல்லது கேட்க விரும்பியதை செய்ததாகவோ கேட்டதாகவோ கூறுகிறாரோ என்னவோ. ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயதுல்லா அலி கமேனி மேலும் கூறிய போது, ஈரான் சம்மதிக்கும் என்று தாங்கள் எதிர்பாராத புதிய நிபந்தனைகளை வேண்டுமென்ற மிரட்டும் சக்திகள் கேட்க உள்ளதாக குற்றம் சாட்டினார். அவர்கள் புதிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துகிறார்கள். அவர்களால் முன்வைக்கப்படும் விஷயங்களை நிச்சயமாக ஈரானால் ஏற்க முடியாது என்று தெரிந்து கொண்டே முன்வைக்க நினைக்கிறார்கள் என்று அவர் அமெரிக்காவின் பெயரை குறிப்பிடாமல் அல்லது ட்ரம்பின் கருத்துக்களை குறிப்பிடாமல் கூறினார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அராக்சி AFPக்கு அளித்த பேட்டியில், ஈரான் அதிகபட்ச அழுத்தத்தின் கீழ் பேச்சுவார்த்தை நடத்தாது என்று கூறினார். டெஹ்ரான் சமீபகால மாதங்களில் 3 ஐரோப்பிய நாடுகளுடன் ராஜதந்திர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது. அந்த நாடுகள் பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி. அந்த ராஜதந்திர முயற்சிகள் ஈரானின் அணுசக்தி அபிலாஷைகளை சுற்றியுள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதை நோக்கமாக கொண்டவை. ஐரோப்பிய நாடுகளுடன் பேச தயாராக உள்ள ஈரான் அமெரிக்காவுடன் பேச தயாராக இல்லை. அந்த பேச்சுக்களில் JCPOA ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் தனது அணுசக்தி உறுதிமொழிகளை நிறைவேற்றவில்லை என்று அறிவித்ததற்காக 3 அரசாங்கங்களையும் நேற்று கமேனி கண்டனம் செய்தார். JCPOAயின் கீழ் ஈரான் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். சரி, JCPOAயின் கீழ் உள்ள கடமைகளை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களா என்று கேட்டார். ட்ரம்ப் 2018ஆம் ஆண்டு JCPOA ஒப்பந்தத்தை கைவிட்ட பின்னர் அதன் சொந்த உறுதிமொழிகளை திரும்ப பெற தொடங்குவதற்கு முன்பு டெஹ்ரான் ஒரு வருடம் முழுவதும் JCPOAயின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டதை கமேனி நினைவு கூர்ந்தார். இப்போது ஈரான் JCPOA நிர்ணயித்த வரம்புகளுக்கு அப்பால் அதன் யுரேனியத்தின் செறிவூட்டலை கடுமையாக அதிகரித்துள்ளது. ஈரான் அணு ஆயுதத்தை ஒரு வாரத்திற்குள் தயாரிக்க முடியும் என்று அமெரிக்க அதிகாரிகள் இப்போது மதிப்பிட்டுள்ளனர்.
அணு ஆயுத களஞ்சியத்தை தயாரிப்பதை டெஹ்ரான் தொடர்ந்து மறுத்து வருகிறது. அதன் அணுசக்தி திட்டத்தின் அமைதியான தன்மையை வலியுறுத்துகிறது. அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடை செய்யும் கமேனி வழங்கிய மத ஆணையை அதிகாரிகள் எப்போதும் மேற்கோள் காட்டியுள்ளனர். அதே நேரத்தில் அமைதியான தன்மை, அதாவது சிவிலியன் பாவனைக்கு யுரேனியத்தின் 60% செறிவூட்டல் தேவையில்லை. கடந்த மாதம் கமேனி ட்ரம்ப் ஒரு புதிய அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு அழைப்பு விடுத்த பின்னர் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு தமது எதிர்ப்பை தெரிவித்த அலி கமேனி இந்த யோசனை விவேகமற்றது என்று கூறினார். 2015ஆம் ஆண்டு செய்யப்பட்ட உடன்படிக்கையை வாஷிங்டன் அத்துமீறியது மற்றும் கிழித்தறிந்ததாக கமேனி குற்றம் சாட்டினார். 2019ஆம் ஆண்டு JCPOA ஒப்பந்தத்தில் இருந்து ட்ரம்ப் விலகிய ஒரு வருடத்திற்கு மேலாக ஜப்பானின் அன்றைய பிரதமர் ஷின்சோ அபே ஈரானுக்கு மத்தியஸ்தம் செய்யும் முயற்சியில் பயணம் செய்தார். அப்போதும் அலி கமேனி வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சாத்தியத்தை உறுதியாக நிராகரித்தார். அலி கமேனி அப்போது ட்ரம்பை தகவல்களை பரிமாறிக்கொள்ள தகுதியான நபராக கருதவில்லை என்று கூறினார். இதையெல்லாம் பார்க்கும்போது ஈரானுக்கு 2 தேர்வுகள் உள்ளன, டீல் அல்லது போர் என்று ட்ரம்ப் கூறுகிறார். அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு தேர்வுதான் உள்ளது, அது போர் என்கிறார் அலி கமேனி. இதற்கு ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார்?